ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா உடற்பயிற்சிங்கிற பெயர்ல நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க. அதற்கு காரணமும் அதுதான். உடற்பயிற்சிங்கிற பெயர்ல நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு. அதுவும் மெயினா இந்த ஹார்ட் அட்டாக் காரணம் என்ன? உடலை பற்றி நமக்கு தெரியாது. எங்கேயோ படிச்சதை வச்சு அவங்க என்ன பண்றாங்க? பயிற்சியை எடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த பயிற்சியை எடுத்துட்டு இருக்கிற போது அவங்க கத்துக்கும் போது ஒரு பயிற்சி, இந்த பயிற்சி இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆசனங்கள் எடுத்துக்கலாம். சரியா? ஆசனங்கள்ல முன்னோக்கி ஒண்ணு பண்ணா பின்னோக்கி ஒண்ணு பண்ணணுங்கிறது இருக்கு. ஏன்னா முன்னோக்கி மட்டுமே பண்ணிட்டு இருந்தா முதுகு பிடிச்சுக்கும், இல்ல வேற ஏதாவது பிரச்சனை வரும். இல்ல நாளடைவில் இது ஒரு நாள் விட்டாலும் என்ன சொல்றது, காலம் போக 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 இது வேறு விதமான பிரச்சனையை கொண்டு வரலாம். அதனாலதான் ஆசனங்கள்ல ஒரு ஆசனம் பண்ணா அதுக்கு மாற்று ஆசனம் கண்டிப்பாக பண்ண வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. சரியா? அப்ப அப்படி இருக்கிற ஆசனங்களே அப்படின்னா நம்ம உடல் பயிற்சி பண்ணும்போது நம்ம நிறைய விஷயம் நமக்கு தெரியறது இல்ல. ஏன்னா உடலை பற்றியே நமக்கு நிறைய விஷயம் தெரியறது இல்ல. உடலை பற்றி தெரியாத போது நம்ம என்ன பண்றோம்?